ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரியிலேருந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தரலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம ஜிஎஸ் மட்டும் கிடையாது, டெய்லியுமே தமிழ் டெஸ்ட்டுமே வந்து 50 வினாக்கள் டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம். வெறும் 400 ருபீஸில் வந்து காம்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருப்பா? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி, சர் ஜான் மார்ஷல் அவர்கள். சர் ஜான் மார்ஷல் அவர்கள் சிந்து நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதலாக வந்து பயன்படுத்தியவர் வந்து அவர் தான், சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? ஸோ எந்தெந்த நாட்டுகளோட கூட வந்து பார்த்திங்கன்னா வணிக தொடர்பு வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய ஆசியா, அதாவது மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பாலுசிஸ்தான், பாரசீகம். ஸோ இந்த நாளில் வந்து எந்தெந்த நாடுகளோட வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா, அதாவது எல்லா நாடுகளுமே. சரிங்களா? மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பாலுசிஸ்தான், பாரசீகம். ஸோ இந்த 4 நாடுகளோடையும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வந்து வாணிப தொடர்பு வந்து கொண்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷினு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் யார்ப்பா? சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் வந்து சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஆப்ஷன் பி, சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஷால் தயாரிக்கப்பட்டவை. ஸோ என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தப்ப 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அது வந்து எதால் தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அந்த முத்திரைகள் வந்து இப்போது தங்கம், வெள்ளி, மண்ணால், செம்பு எதால் செய்யப்பட்டது அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி, மண்ணால் செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்னப்பா? ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து குப்தர்கள்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் வந்து என்னென்னா விவசாயம். ஆப்ஷன் டி, விவசாயம் தான். அடுத்த கேள்வி. எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? ஆப்ஷன் சி, ரவி நதி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. சிந்து நாகரிகத்தின் அமைவிடம் மற்றும் குடியிருப்புகள். சரிங்களா? சமவெளி நாகரிகத்தோட அமைவிடம் மற்றும் குடியிருப்புகள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. மேற்கு திசையில் என்னப்பா இருந்தது? மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா சட்கா ஜென்டர், வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்டுகை, தெற்கு வந்து பார்த்திங்கன்னா தைமாபாத், கிழக்கில் வந்து ஆலம்கீர்பூர். சரிங்களா? ஸோ அதை சிந்து சமவெளிகள் வந்து அந்த அமைவிடங்கள் எங்கெங்கே எந்தெந்த திசையில் இருந்தது, எந்தெந்த குடியிருப்புகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? மேற்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா சட்கா சென்டர் இருந்தது, வடக்கில் வந்து ஷார்டுகை, தெற்கில் வந்து தைமாபாத், கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1 தான் சரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது? நம்ம ஆல்ரெடி சொன்ன விவசாயம் தான். சரிங்களா? ஹரப்பா மக்களுக்கு வந்து முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது வந்து வேளாண்மை. ஆப்ஷன் பி, வேளாண்மை தான். அடுத்த கேள்வி. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்னப்பா? சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை வந்து சித்திரை எழுத்து. ஆப்ஷன் டி, சித்திரை எழுத்து. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? சித்திரை எழுத்து, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை?
மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகள் வந்து எதனால் செய்யப்படவில்லை? கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சங்கால் செய்யப்படவில்லை. மற்ற எதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா தந்தம், சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்ட மண்கலனால், சவர்க்காரம். ஸோ இது எல்லாத்தினாலும் செய்யப்பட்ட முத்திரைகள் இருந்தது. சங்குனால் செய்யப்பட்ட முத்திரைகள் அங்கே இல்லை. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். மொகஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மொகஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 9. ஆப்ஷன் டி 9 மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி. மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளதுப்பா? மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா லர்கானா மாவட்டத்தில் உள்ளது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேசஸ், நோட் பண்ணிக்கோங்க. லர்கானா மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை எதுப்பா? சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை வந்து 0. சரிங்களா? 0.875 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான கூற்று என்று தேர்வு செய்க. இது மத சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மத சார்பற்ற நாகரிகமாக முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? சரிதான். இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. இந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் வந்து பருத்தி வந்து முக்கிய பங்கு வகித்தது. ஸோ கொஷின் என்ன, எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே வந்து சரியானது தான். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது? எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னா அரச மரம். ஆப்ஷன் ஏ அரச மரம். அடுத்த கேள்வி. எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியதுப்பா? எந்த இனக்கூட்டம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியச்சு அப்படின்னா ஆரியர் அல்லாதார் வந்து அந்த கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தை வந்து உருவாக்கியது. ஸோ ஓகேப்பா. ஸோ இதுலேருந்து பாருங்கப்பா, இது வரைக்கும் வந்து ஆன்சரோட பார்த்தோமா? ஸோ இனி வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் தான் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டாக வந்து பாருங்கள். கீழ்கண்ட சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழ்கண்ட சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுக்கள் எது? சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். கொஷின் என்ன, தவறானதை கேட்டிருக்காங்க. கரெக்டாக படித்து பாருங்கள். சிந்துவெளி மக்கள் வந்து மரம் மற்றும் விலங்குகளை வந்து கடவுளாக வழிபட்டனர். கரெக்டாக? சரிதானே? சரிதான். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறாங்க. சரியா? சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் யாருப்பா? கிருஷ்ணராக வரும் இல்லைல்ல? அடுத்தது சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். நெருப்பு மற்றும் நீரை வந்து கடவுளாக வழிபட்டார்கள். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து பெண் தெய்வங்கள் தான். சரிங்களா? ஸோ இந்த மூணுமே சரிதான். அப்போ கொஷின் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அதாவது பினா செகண்ட் ஒன் தான் தவறானது. சரிங்களா? ஆப்ஷன் பி. சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து கிருஷ்ணருங்கிறாங்க. கிருஷ்ணராப்பா? ஸோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் மறுபடியும் அகைன் ரிப்பீட் ஆகும், பார்க்கலாம் அந்த டைமில். சரிங்களா? அடுத்த கேள்வி. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? ஹரப்பன் எழுத்துக்கள் வந்து அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? அதாவது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஆர்எஸ் சர்மா. ஆப்ஷன் சி ஆர்எஸ் சர்மா அவர்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணிட்டே வாங்கப்பா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான கால வரிசைப்படி எழுதுக. ஸோ கால வரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹரப்பா. கரெக்டுங்களா? ஃபஸ்ட் வந்து ஹரப்பா தான். ஸோ எந்த வருஷம்? 1921. கரெக்டாக? அடுத்தது மொகஞ்சதரோ தானே செகண்ட் வரும், 1922. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்ஹிதரோ. கரெக்டாக? சன்ஹிதரோ வந்து பார்த்திங்கன்னா 1930 30 ஆரம்பிச்சிருப்பாங்க அகழ்வாராய்ச்சி. லோத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1954 63 வரைக்கும்ப்பா நடந்தது. சரிங்களா?
ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா 1921 பண்ணாங்க. மொகஞ்சதரோ வந்து 1922, சன்ஹிதரோ வந்து பார்த்திங்கன்னா 1930, லோத்தல் வந்து 1954 to 63. ஸோ இதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? ஃபஸ்ட் வந்து ஹரப்பா, ரெண்டாவது வந்து இது மொகஞ்சதரோ, அடுத்து வந்து சன்ஹிதரோ, அடுத்தது லோத்தல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ தான் சரிப்பா. கரெக்டாக ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கால வரிசைப்படியும் கூட கேட்கலாம், இல்லை ஆண்டுகள் கூட தனியாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இரும்பின் கண்டுபிடிப்பு, இரும்பு வந்து எப்பப்பா கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? இரும்பு வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஆரியர்கள் காலத்தில், சரிங்களா? வெண்கலம் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க? சிந்து சமவெளி பண்பாடு அந்த டைமில் வெண்கலம் கண்டுபிடிக்கப்பட்டது. விவசாயத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா புதிய கற்காலத்தில் தான், சரிங்களா? அடுத்தது தீயின் கண்டுபிடிப்பு வந்து இடை கற்காலத்தில் வந்து தீயை கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா? இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள் காலத்தில், வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு, விவசாயத்தோட துவக்கம் வந்து புதிய கற்காலம், தீயின் கண்டுபிடிப்பு இடை கற்காலம், சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க, 4, 3, 2, 1 தான் சரி, சரிங்களா? ஸோ அப்படியே இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. அடுத்த கேள்வி, ஹரப்பன் மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரி அல்லது உண்மை? கரெக்டாக படித்து பாருங்கப்பா, எது வந்து சரின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹரப்பன்கள் ஃபாலன்ஸை வழிபடுவார்கள். ஹரப்பன்கள் ஃபாலன்ஸை வழிபடுவார்கள், சரியா? ஃபாலன்ஸை வழிபடுவார்கள், சரிதான். அடுத்தது, அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். யார்? ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர், இதுவும் சரிதான். அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களை வந்து கோயிலில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தானே? தவறு. ஸோ இதில் வந்து எதுப்பா சரி? 1, 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 மட்டும்தான் சரி. நம்ம வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமிக், ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு எந்தெந்த டாபிக் இருக்கோ அதோட ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? பிடிஎஃப் நோட்ஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிந்து சமவெளின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ 6th இருக்குது, 9th இருக்குது, அதேமாதிரி 11th இருக்குது. ஸோ 3 ஸ்டாண்டர்டில் 3 லெசன்ஸில் இருக்கல்ல, இதை 3ஐயும் சேர்த்து நாங்கள் ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி குப்தர்கள் எடுத்துட்டிங்கன்னா 7th 11th இருக்கா. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து வந்து ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து குப்தர்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒன்லைனர்னா என்ன? டேரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் தான் இப்போ வந்து பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் என்னப்பா? பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க? ஹரப்பா. ஆப்ஷன் ஏ, ஹரப்பா தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், என்னப்பா கொஷின் இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்கலாங்களா? பின்வருவனவற்றில் புதிய கற்காலம் குறித்த தவறானதாக கேட்டிருக்காங்க. தவறான கூற்று எது? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டார்கள். புதிய கற்கால மனிதர்களோட தொழில் வந்து என்னவா இருந்ததுன்னா வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், கால்நடை வளர்ப்பு தொழிலில் வந்து ஈடுபட்டார்கள், சரிதானே? சரிதான். அடுத்தது ரெண்டாவது வந்து பாருங்கள், புதிய கற்கால மனிதர்கள் வீடுகள் சதுர வடிவிலும் கூரை வந்து கூம்பு வடிவிலும் அமைந்திருந்ததுங்கிறாங்க. ஸோ அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க, சரியா? புதிய கற்கால மனிதர்களோட வீடுகள் வந்து சதுர வடிவிலும் கூரை வந்து கூம்பு வடிவிலும் இருந்ததுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது வந்து பாருங்கள், புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தார்கள். புதிய கற்கால பெண்கள் வந்து மணிகளை வந்து ஆபரணங்களாக வந்து அணிந்திருந்தார்கள், சரிங்களா? சரிதான். அடுத்து பானை வனைதல் புதிய கற்கால மனிதர்களின் கைத்தொழிலாக இருந்தது. இந்த மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் தவிர பானை செய்யறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கற்கால மனிதருக்கு வந்து ரொம்ப கைவசமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ எதுப்பா சரி? 1 சரி, 3, 4 சரி, 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் டீப்பா. 1, 3, 4 சரி, 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கொஷின் தான் பெருசு, ஆனால் படித்து பார்த்தா ஈஸியாக வந்து இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். எந்த எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா அப்படிங்கிற குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிந்து பகுதியை குறிப்பதாகும். ஆன்சர் கியூனிஃபார்ம். ஆப்ஷன் பி, கியூனிஃபார்ம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாததை தேர்வு செய்க.
சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்து சமவெளி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ கொஷின் என்ன, பொருந்தாததாக கேட்டிருக்காங்க, தவறானது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து சரிதான். அடுத்து, சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் வந்து ஆபரணம் வந்து செய்யறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. சரிதானே? சரிதான். அடுத்தது, பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தது அப்படிங்கிறாங்க. பட்டு ஆடைகளாப்பா? கிடையாதுல்ல, இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள், சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். இது வந்து சரிதான். சிந்து சமவெளி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆபரணங்களை வந்து விரும்பி அணிந்திருந்தார்கள். ஸோ இந்த ஆபரணமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் வந்து பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி வந்து பொருந்தாது இருக்குது, தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எதுப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. துறைமுக நகரம் வந்து எதுனா லோத்தல். ஆப்ஷன் ஏ லோத்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட துறைமுக நகரமாக இருந்தது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடகோர குடியிருப்பு எதுப்பா? சிந்து சமவெளி நாகரிகத்தோட வடகோர குடியிருப்பு எதுனா ஆன்சர் ஷார்டுகை. ஆப்ஷன் பி ஷார்டுகை தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இப்போ கொஷின் பெருசாக இருக்குப்பா. சிந்து சமவெளியில் கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்கப்பா. பார்க்கலாங்களா? மொகஞ்சதாரோவில் வந்து கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் காணப்படுகிறது. மொகஞ்சதாரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்தின் கட்டமைப்பில் வந்து 7 நிலைகள் காணப்படுகிறது. சரிதான். மொகஞ்சதாரோ கட்டி அடித்தளம் சிறிய மாறுதல்களால் காணப்படுகிறது. அதாவது என்ன சொன்னால், மொகஞ்சதாரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய மாறுதல்களால் காணப்படும். இதுவும் சரிதான். அடுத்தது, சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை. சிந்து சமவெளி முத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மாற்றம் பெறவில்லை. சரிதான். 4வது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவால் கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா? இல்லைல்ல, தவறு தானே. ஸோ அப்போ இதில் வந்து எது சரிப்பா? 1, 2, 3 வந்து சரிதான். 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இங்கே. ஸோ கடைசி ஆப்ஷன்ப்பா 4 வந்து இன்கரெக்ட், தவறானது. சரிங்களா? அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணங்கள் பாருங்கள். கூற்று, சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவில் தங்கினர். சிந்து வியாபாரிகள் வந்து மெசபடோமியாவில் தங்கினர். சரிதான். காரணம், பருத்தியை தங்களிடம் கொண்டு சென்றனர். பருத்தியை வந்து தங்களோட வந்து கொண்டு சென்றார்கள். அதனால் வந்து மெசபடோமியாவில் வந்து தங்கியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் பி இரண்டும் சரி. அடுத்த கேள்வி, தோலவீரா பழமையான டேஷ் நகரம். தோலவீரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஹரப்பன் நகரம். ஆப்ஷன் ஏ ஹரப்பன் நகரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா தோலவீரா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எதுப்பா? ஆல்ரெடி பார்த்துட்டு இது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுதா? சிந்து சமவெளி நாகரிக மக்களோட முக்கிய முதன்மையான தொழில் வந்து எதுனா விவசாயம் தான்ப்பா. ஆப்ஷன் ஏ விவசாயம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, வலுவான மத்திய அரசு சரிதான். ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் இருந்தது. ஒவ்வொரு தெருவிலும் வந்து தெருவிளக்குகள் இருந்தது. தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது. தெருக்களை வந்து குப்பை தொட்டி வந்து இருந்தது. சரிதான். பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகின்றது. பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் வந்து காணப்படுகின்றது. ஸோ இது எல்லாமே சரிதான்ப்பா. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அனைத்தும் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது வந்து காரணமாக இருந்ததுப்பா? நிலநடுக்கம். ஆப்ஷன் பி நிலநடுக்கம் தான் காரணமாக இருந்தது. அடுத்த கேள்வி, கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எதுப்பா? கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் வந்து எதுனா ஆன்சர் சான்ஹுதரோ. ஆப்ஷன் ஏ சான்ஹுதரோ.
அடுத்த கேள்வி, செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் என்ன? செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ துறைமுகம்னா என்ன சொன்னால் லோத்தல் தான். ஆப்ஷன் ஏ லோத்தல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எது? ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன பயிரிட்டாங்க அப்படின்னா பார்லி, கோதுமை பயிரிட்டாங்க, பஞ்சும் இருந்தது. கரும்பு தான்ப்பா இல்லை, கரும்பு தான் வந்து அவங்க பயிரிடல. சரிங்களா? ஸோ இப்போ பயிரிடப்படாத பயிர் அப்படின்னா கரும்பு தான். என்னென்ன பயிரிட்டாங்கன்னு கூட கேட்கலாம். பார்லி, கோதுமை, பஞ்செல்லாம் வந்து அவங்க பயிரிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருப்பா? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. பொறுத்துங்கப்பா. சிந்து சமவெளி நகரங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் எந்தெந்த இடத்த யார் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சான்கிதாரோ வந்து யார்? என்ஜி மசீம்தார் அவர்கள். லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் அவர்கள் தான் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. பனவாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்ட் அவர்கள் தான். மிட்டாதல் வந்து சூரத்பான் அவர்கள். சரிங்களா? ஸோ நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சான்கிதாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜி மசீம்தார் அவர்கள். லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் அவர்கள். பனாவாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்ட்டு. மிட்டாதல் வந்து சூரத்பான் அவர்கள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஹரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை அப்படிங்கிறாங்க. ஹரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை அப்படிங்கிறது தவறு தானே, வலிமையானது தான் சரி. டெக்டானிக் குளறுபடியால் நகரம் அழிவுற்றது. டெக்டானிக் குளறுபடியால் வந்து நகரம் வந்து அழிவுற்றது சரிதான். சிறிய தலையுடைய அர்மீனிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறிய தலையுடைய அர்மீனிய மண்டை ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரிதான். ஹரப்பா கிமு 1750க்கு பிறகு அழிவுற்றது. ஹரப்பா வந்து கிமு 1750க்கு பிறகு தான் வந்து அழிவுற்றது. கரெக்டாக? இதுவும் சரிதான். அப்போ வந்து எது வந்து தவறானதுப்பா? ஃபஸ்ட் ஒன் தான் தவறானது. ஆப்ஷன் சி தான் சரி. 1 தவறு, 2, 3, 4 வந்து சரி. கரெக்டுங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கைகளில் கீழ்கண்ட கூற்றில் எவை வந்து சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது. தாய் வழிபாடு கலாச்சாரம் வந்து சமுதாயத்தில் உள்ளது சரிதான். உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது சரிதான். இது உருவ வழிபாட்டில் வந்து தாய் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் இரண்டுமே சரிதான்ப்பா. ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. இடமும் தோண்டப்பட்டதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இடம் மற்றும் அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கள தோண்டப்பட்டது கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லி. சான்கிதாரோ வந்து மசீம்தார் சரிங்களா. குள்ளி வந்து ஆர்எல் ஸ்டீன். ராகிஹார்கி அப்படிங்கிறது வந்து யார்? அமரேந்திரநாத். தோளவீரா வந்து பார்த்திங்கன்னா ஜேபி ஜோஷி. கரெக்டாக? சான்கிதாரோ வந்து மசீம்தார் அவர்கள். குள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எல் ஸ்டீன். ராகிஹார்கி வந்து அமரேந்திரநாத். தோளவீரா வந்து பார்த்திங்கன்னா ஜேபி ஜோஷி. ஆன்சர் வந்து என்னப்பா? 3, 1, 4. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கரெக்டுங்களா? இந்த அகழ்வாராய்ச்சி செஞ்சது எல்லாமே கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஹரப்பா அமைந்துள்ள மான்கொமரி மாவட்டம் எங்குள்ளதுப்பா? ஹரப்பாவில் அமைந்துள்ள மான்கொமரி மாவட்டம் வந்து எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாகிஸ்தான். ஆப்ஷன் பி பாகிஸ்தானில் உள்ளது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் மான்கொமரி மாவட்டம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய சரியான கூற்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஒன், ஹரப்பா மொகஞ்சதரோவில் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ வீடுகள் வந்து கட்டுறதுக்காக சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க, சரிதான். காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இதுவும் சரிதான். சுடாத செங்கற்கள் வந்து கட்டிடங்கள் வந்து கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே காளிபங்கன் மற்றும் லோத்தல்ல. சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளியலறைகள், நடப்பாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுட்ட செங்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடைகள், கிணறுகள், குளியலறை, நடைபாதையெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது, சரிதான். சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகள் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் அமைந்திருந்தனர். ஒரு முற்றம், அதை சுற்றி வந்து 4 இல்லைன்னா 6 தங்கும் அறைகள் வந்து அமைந்திருந்தது, சரிங்களா. ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. மொகஞ்சதரோனா பெருங்குளியல், ஹரப்பா டிஆர் சஹானி, திரிமுகம்னா சிவன், வெண்கலக்கோல்னா என்ன அளவு முறை, கரெக்டாக. மொகஞ்சதரோ அப்படிங்கிறது வந்து பெருங்குளியல்னு சொல்லுவோம். ஹரப்பானா டிஆர் சானாஹி, திரிமுகம்னா யார், சிவன், 3 முகம் சிவன், வெண்கலக்கோல் அப்படின்னா அளவை முறை, கரெக்டாக. ஆன்சர் 3, 4, 2, 1 தான் சரி. ஸோ இந்த மாதிரி பொறுத்துகளெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி, காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? காளிபங்கன் வந்து எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? காகர். ஆப்ஷன் டி, காகர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தவறான கூற்று கேட்டிருக்காங்க. தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டு கூறுகள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். தற்கால இந்தியாவில் சிந்து நாகரிக பொம்மை, வண்டி மாதிரிகள் புழக்கத்தில் உள்ளது. அதாவது தற்கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிக பொம்மை வந்து பொம்மை வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரிகள் வந்து புழக்கத்தில் உள்ளன, சரிதான். சிந்து நாகரிக கால் சக்கர மண்பாண்டங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளது. சிந்து நாகரிக காலத்தில் வந்து கால் சக்கர மண்பாண்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்போதுமே வந்து வடமேற்கு இந்தியாவில் வந்து புழக்கத்தில் உள்ளதாக காணப்படுகிறதுங்கிறாங்க, சரிதான். விலை உயர்ந்த கற்களிலிருந்து பாசிமணி தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. இதுவும் சரிதானே. விலை உயர்ந்த கற்கள்லேருந்து பாசிமணி தயாரிக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து சிந்து நாகரிக தொழில்நுட்பம் வந்து தற்போதுமே நடைமுறையில் உள்ளது. கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் இன்னுமே வந்து நடைமுறையில் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா தவறு தானே. ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்த கேள்வி, ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பான்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது வந்து ஷார்டுகாய் தான், சரிங்களா. ஷார்டுகாய். அடுத்த கேள்வி, பொறுத்துக. சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்கள் மற்றும் அதன் இருப்பிடத்தோட பொறுத்து சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. ஹரப்பா வந்து பஞ்சாப், மொகஞ்சதரோ வந்து இங்கே சிந்து, காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், சரிங்களா, கரெக்டாக. ஹரப்பா பஞ்சாப், மொகஞ்சதரோ வந்து சிந்து, காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், லோத்தல் வந்து குஜராத். ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2 தான் சரி. ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 தான் சரி. அடுத்த கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதுப்பா? யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சர் ஜே மார்ஷல் அவர்கள். அடுத்த கேள்வி, ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? ஹரப்பன் நாகரிகத்தோட தடயங்கள் இருக்கிறதா வந்து ஒரு தடயம் இருக்குல்ல, அதை வந்து முதல்ல கண்டறிந்த அறிஞர் வந்து யார் அப்படின்னா கன்னிகாம் அவர்கள். ஆப்ஷன் சி, கன்னிகாம் அவர்கள், அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஹரப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் யார்ப்பா?
ஹரப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேஷன் அவர்கள். ஆப்ஷன் பி சார்லஸ் மேஷன் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த வருஷம்? 1826. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்னப்பா? குஜராத் மொழியில் லோத்தல் அப்படிங்கிற சொல்லில் இருக்கிற லோத் அப்படிங்கிறதுக்கான என்ன, லோத் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இறந்த. ஆப்ஷன் சி லோத்னா என்ன? இறந்த அப்படிங்கிறதா பொருள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எதுப்பா? உலோகம் கேட்டிருக்காங்க. என்னென்ன உலோகம் வந்து அவங்க பயன்படுத்தலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் பயன்படுத்தினாங்க, செப்பு தாமிரம் இருந்தது, இரும்பு வந்து இல்லைப்பா. அடுத்து வெண்கலம் இருந்தது. சரிங்களா? ஸோ எது வந்து அவங்க பயன்படுத்தாத உலோகம்? இரும்பு தான் அவங்க பயன்படுத்தாத உலோகம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு நோட் பண்ணிக்கோங்க. எந்த உலோகம் வந்து அவங்க அறிந்திருக்கவில்லைன்னு கூட கேட்பாங்க. இரும்பு தான். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. பொருளும் நகரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பொருள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியில்லை, தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்பான தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருளும் நகரம். ஸோ எந்தெந்த பொருள் எந்தெந்த நகரத்தில் கிடைக்கும்? சங்கு வந்து இங்கேப்பா, சங்கு வந்து நாகேஸ்வர் சரிதான். வைடூரியம் வந்து ஷார்ட்டுகையில் தான் கிடைக்கும். வைடூரியம் ஷார்ட்டுகை சரிதான். கார்னெலியன் வந்து பார்த்திங்கன்னா ஓமன் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா? இல்லைன்னா கார்னெலியன் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல கிடைக்கும், எந்த நகரத்தில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீடைட் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். இதுவும் சரிதான். கரெக்டாக? அப்போ வந்து தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, அதாவது வந்து 3வது தவறாது. ஆப்ஷன் சி தான் வந்து சரிப்பா. 3 மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, டேஷ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். டேஷ் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னா மொகஞ்சதரோ தான். சரிங்களா? மொகஞ்சதரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் என்னென்னப்பா? ஹரப்பா முத்திரையில் இருக்கிற முத்திரைகளில் காணப்படும் உருவங்கள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எது வரும்? நீர் யானைகள் வரும், யானைகளும் வரும், புலிகளும் வரும், ஒட்டகம் வரும்ப்பா. எல்லாமே வரும்ப்பா. ஆப்ஷன் டி அனைத்துமே வரும். கரெக்டாக? நீர் யானைகள், புலிகள், ஒட்டகம். அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணங்கள் வந்து பாருங்கள். கூற்று, சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. சிந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. சரிங்களா? கூற்று வந்து சரிதான். காரணம், உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறாங்க. உலோக நாணயங்களை வந்து உருவாக்கும் தொழில்நுட்பம் வந்து அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு தான். ஸோ என்னென்னா அவங்க வந்து நாணயத்தை வந்து பயன்படுத்தலை, அது வந்து சரிதான். ஸோ அதுக்கான தொழில்நுட்பம் வந்து அவங்ககிட்ட இல்லைங்கிறது வந்து தவறு தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஷ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை வந்து டேஷ் என பெயரிடப்பட்டுள்ளது. என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல்லறை ஆர் 37. கல்லறை ஆர் 37. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடுக. ஸோ தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க பார்க்கலாம். சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சிந்து முத்திரைகள் வந்து இப்போ வரைக்கும் வந்து முழுமையாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. சரிதான். அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரமாகும். சிந்து சமவெளி நாகரிகம் சரிதானே? ஸோ இதுவும் சரிதான். அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை பயன்படுத்தினர். என்ன முறை? அளவை முறைகளை பயன்படுத்தினாங்க. ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தார்கள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இரும்பை வந்து அவங்க பண்ணலை. சரிங்களா? இரும்பை வந்து அவங்க காலத்தில் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ இது வந்து தவறு தான். சரிங்களா? அப்போ வந்து கொஷின் என்ன, தவறானதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. தவறானது வந்து ஆப்ஷன் 4 தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. லோதல் காம்பே வளைகுடாவில் காணப்படும். லோதல் வந்து காம்பே வளைகுடாவில் காணப்படும். சரியாப்பா?
சரிதான். இது ஒரு துறைமுக நகரமாகும். இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் வந்து 216 மீட்டருங்கிறாங்க. ஸோ லோ தளத்தை அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து துறைமுக நகரம்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். இதோட நீளம் வந்து 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லைல்ல, தவறு. இந்நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து சரிதானே? போகாவா ஆற்றுடன் வந்து இணைக்கப்பட்டுள்ளது. சரிதான். இத்துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது. இந்த துறைமுக நகரத்திலேருந்து வெளிநாட்டு வர்த்தகம் வந்து நடந்தது. சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து என்ன? 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி 2 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பொறுத்துக்க. ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக்க. மொகஞ்சதரோ வந்து பார்த்திங்கன்னா வெண்கல நடனமாடும் பெண் சிலை. ஹரப்பானா இடிக்காடு. லோதல் வந்து தந்தத்தாலான அளவுகோல். பனாவாளி வந்து பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா கலப்பை. சரிங்களா? ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? எந்த மரம்? ஆன்சர் அரச மரம். ஆப்ஷன் டி அரச மரம் உச்ச தெய்வமாக காணப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ் உள்ள அதாவது கூற்றில் வந்து சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து சரின்னு. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தது. சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தா ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் வந்து இருந்தது. சரிதான். அடுத்தது, சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னால ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா எல்லா தொழில் செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து குழுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வந்து அங்கே இருந்தாங்க. கரெக்டாக? விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், விவசாயிகள்னு சொல்லி தனித்தனி குழுக்கள் வந்து இருந்தாங்க. சரிதான். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்ததுன்னா அப்படிங்கிறாங்க. 5 குழுக்களா? ஸோ கிடையாது, தவறு. அப்போ எதுப்பா சரி? 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, மொகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. மொகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர் என்னென்ன? யானை, புலி, காண்டாமிருகம் மற்றும் எருமை. இந்த முத்திரையில் இருக்கிற சின்னங்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம்ப்பா. அது என்னென்ன விலங்குகளோட உருவங்கள் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ஸோ எதை பயன்படுத்தி கத்திகளும் பிற கருவிகளும் வந்து செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுனா ரோரி செட். ஆப்ஷன் ஏ ரோரி செட் அப்படிங்கிற பொருளை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா கத்தியும் பிற கருவிகளும் வந்து செஞ்சாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பு வந்து குறிப்பிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் வந்து இடையில வந்து வணிக தொடர்பு இருந்ததா சொல்கிற கல்வெட்டு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? எந்த கல்வெட்டோட குறிப்புகள்? ஆன்சர் கியூனிஃபார்ம். ஆப்ஷன் சி கியூனிஃபார்மில் இந்த கல்வெட்டுக்கள் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எதுப்பா? ஹரப்பா மக்கள் வந்து அறியப்படாத விலங்கு வந்து எது? குதிரை. ஆப்ஷன் சி குதிரை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டங்கள் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டங்கள் வந்து பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. பளவளப்பான. ஆப்ஷன் பி பளவளப்பான என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டங்கள் வந்து பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பின் வருவனவற்றுள் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டது. அரச மரமும் அக்கேஷியா மரமும் வந்து பார்த்திங்கன்னா புனித மரமாக கருதப்பட்டதுங்க ஹரப்பா நாகரிகத்தில். சரிதான். களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டது. களிமண்ணில் செஞ்ச பெண் உருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டது. சரிதான். அடுத்து, ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தானப்பா?
இருந்தது. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர். சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர். சரிதான். சரிங்களா? அப்போ கொஷின் தவறானதாக கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா தவறானது? ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சிந்துவின் தோட்டம். சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எதுப்பா? சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் பகுதி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. மொகஞ்சதரோ. ஆப்ஷன் ஏ மொகஞ்சதரோ. அடுத்த கேள்வி. ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுக்கையில் தங்கி இருந்தனர். அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுக்கையில் தங்கியிருந்தனர் என்பதை குறிப்பிடுக. சொல்லுங்க பார்க்கலாம். லோத்தல். லோத்தல் வந்து என்ன? போகவா. காளிபங்கன். காளிபங்கன் வந்து காகர். இந்த ஆறுகள் கேட்டிருக்காங்க. ஆற்றுப்படுக்கை. ரூப்பர். ரூப்பர் வந்து சட்லஜ் நதி. ஹரப்பா. ஹரப்பா வந்து பார்த்திங்கன்னா ராவி நதி. மொகஞ்சதரோ வந்து பார்த்திங்கன்னா சிந்து. சரிங்களா? மொகஞ்சதரோ வந்து சிந்து. கரெக்டாக. லோத்தல் வந்து போகவா. காளிபங்கன் வந்து காக்கர். ரூப்பர் வந்து சட்லஜ். ஹரப்பா வந்து பார்த்திங்கன்னா ராவி நதி. மொகஞ்சதரோ வந்து சிந்து. கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 5 4 2 3 1 தான் சரி. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். மொகஞ்சதரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. எந்தெந்த இடத்துல யார் யார் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டாங்க, எந்த வருஷம்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே மொகஞ்சதரோவில் வந்து யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். சர் மார்ட்டின் வீலர் அவர்கள். சரிங்களா? ஸோ மாற்றி சொல்லிட்டேன். சர் மார்ட்டின் வீலர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மொகஞ்சதரோவில் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான வந்து கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். நம்ம நிறைய கூற்றுகள் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்க்கலாம் இதுக்கு எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. ஸோ கொஷினை பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ணுங்கள் படித்து பார்த்து. சரிங்களா? அடுத்த கேள்வி. டேஷ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது. எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது? தோலவீரா. ஆப்ஷன் ஏ தோலவீரா. ஸோ லாஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை? கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் வந்து தற்பொழுது இந்தியாவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுப்பா மொகஞ்சதரோ மற்றும் ஹரப்பா. மொகஞ்சதரோ மற்றும் ஹரப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது இந்தியாவில் இல்லை. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து சிந்து சமவெளிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஆண்டுகளும் பெயர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின்ஸாக ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நம்ம PDF மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வித் டீட்டெயிலோட நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான கொஷினும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.